தஞ்சை ராஜேஷ் அவர்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே சமயம் நிறைய பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய போஸ்ட்டாகவும் இருந்தது. சரி, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மித்ரடு சந்திரபாபு நாயுடு காரு என்ற வார்த்தைகள் 1995ஆம் ஆண்டு வாக்கில் ஆந்திர பிரதேசத்தில் மிகவும் புகழ் பெற்றவை. லட்சுமி பார்வதி பிரச்சனையால் NTRயிடமிருந்து தெலுங்கு தேசம் தலைவர் பதவி மற்றும் முதல்வர் பதவி இரண்டுமே சந்திரபாபு நாயுடு வசம் சென்றிருந்த நேரம். ஆந்திர அரசியலிலும் NTRின் பெத்த குடும்பத்தில் நிலவிய உச்சகட்ட குழப்பத்தை தீர்த்து வைக்க NTR மற்றும் நாயுடு இருவராலும் அழைக்கப்பட்டவர்தான் தலைவர் ரஜினிகாந்த். தலைவர் ரஜினிகாந்தின் பேச்சுவார்த்தையை பெரியவர் NTRும் மருமகன் நாயுடுவும் ஏற்றுக்கொண்டனர். முழுமையாக தலைமை பொறுப்பை கைப்பற்றிய பிறகு திருப்பதியில் பிரம்மாண்டமான தெலுங்கு தேசம் பொதுக்கூட்டத்தை கூட்டினார் சந்திரபாபு. தலைமை விருந்தினராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். லட்சக்கணக்கான தெலுங்கு தேசம் தொண்டர்கள் முன்னிலையில் பேசத் தொடங்கிய தலைவர் ரஜினி சொன்ன வாசகம்தான் நான் மித்ரடு சந்திரபாபு நாயுடு காரு என்ற வார்த்தைகள். தமிழகத்தில் மட்டுமல்ல, ஆந்திராவிலும் ஆட்சி மாற்றத்திற்கு வழிகோலியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். 1996இல் தமிழக ஆட்சியை மாற்றிய வரலாறு பலருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் ஆந்திர அரசியல் மாற்றம் ஏற்படுத்தியதை சிலர் மட்டுமே அறிவார்கள். 1991இலிருந்து ரசிகர்கள் அழைத்தனர். 1995இலிருந்து தமிழக மக்கள் அழைத்தனர். 1996இல் பிரதமர் நரசிம்மராவ் அழைத்தார். 2004இல் பிரதமர் வாஜ்பாய் அழைத்தார். 2009இல் பிரதமர் மன்மோகன் சிங் ஜப்பான் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் அவர் சொன்ன ஒரே இந்தியரின் பெயர் தலைவர் ரஜினிகாந்த் என்பதுதான். 2014இல் பிரதமர் மோடி வீட்டுக்கே சென்று அழைத்தார். இன்றைக்கு சந்திரபாபு முதல்வராக பதவியேற்கும் மேடையில் பிரதமர் இருக்கும் இடத்தில் முதல் வரிசையில் அமர வைத்து கௌரவப்படுத்தப்பட்டுள்ளார். இதற்கு முன்னரும் சரி, இனி எப்போதும் சரி, நேரடி அரசியலில் இல்லாத, எந்த பதவியிலும் இல்லாத எந்த ஒரு நடிகனுக்கும் இத்தனை பெரிய மரியாதை அரசியலில் கிடைக்க வாய்ப்பே இல்லை. அரசியல் வானில் தலைவர் ரஜினிகாந்த் ஒரு நிகழ மறந்த அதிசயம், அற்புதம் அப்படின்னு நம்ம தஞ்சை ராஜேஷ் அவர்கள் அந்த பதிவு போட்டிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே உண்மையாக நிறைய விஷயங்கள், யாருக்கும் தெரியாத விஷயங்களை சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி தஞ்சை ராஜேஷ் அவர்களுக்கு.